ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டில் இருக்க பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா சிஸ்டமில் பிரான்ச் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க, கிரெடிட் சேல்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வெறும் பிரான்ச் அக்கௌண்ட் மட்டும் போட்டால் போதும். இது வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸைஸ் ப்ராப்ளம் 2 அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ கொஷின் பாருங்கள், இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். ஆர்என் சாமி அண்ட் கோ ஓப்பன் எ பிரான்ச் அட் நெய்வேலி. நெய்வேலியில் இவர் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த பிரான்ச்சுக்கு தான் நம்ம அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டாக் அட் பிரான்ச். இது வந்து என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம். 31st July 2015 ஓப்பனிங் ஸ்டாக். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்ஸ் சப்ளை டு பிரான்ச். இது வந்து என்னது, கூட்ஸ் சப்ளை டு பிரான்ச்னா கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச், டெபிட் சைடில் நம்ம போடுவோம். அடுத்து சேலரிஸ், ரெண்ட்டு, டெலிஃபோனு, பெட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னா நமக்கு எக்ஸ்பென்சஸ் டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து டெபிட் சைடில் எழுதுவோம். ஓகேவா? அடுத்து ரெமிட்டன்ஸ் ரிசீவ் ஃப்ரம் த பிரான்ச். ரெமிட்டன்ஸ்ன்றது கேஷை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஷ் ரிசீவ் ஃப்ரம் த பிரான்ச் எங்கே எழுதுவோம், இங்கே எழுதுவோம், கிரெடிட் சைடில் எழுதுவோம். அடுத்து வந்து ஸ்டாக் ஆன் 30/6/2016 இது வந்து க்ளோசிங் ஸ்டாக். அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் வந்து 20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து க்ளோசிங் பெட்டி கேஷில் நம்ம போடுவோம். புரியுதா? இப்போ பிரான்ச் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்னது, ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே போடுவோம், டெபிட் சைடில் போடுவோமா? எவ்வளோனா 3000. அது வந்து டெபிட் சைடில் போட்டாச்சு. அடுத்து கூட்ஸ் அப்ளை டு பிரான்ச் அப்படின்றது என்னது, கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச்சு தான் சொல்கிறாங்க. அது வந்து 48,000 அதை போட்டாச்சு. அடுத்து வந்து இது வந்து எக்ஸ்பென்சஸில் வருமா, சேலரிஸ், ரெண்ட்டு, டெலிஃபோனு, பெட்டி எக்ஸ்பென்சஸ்லாம் டெபிட் சைடில் டு பேங்க் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்சஸில் நம்ம போடுவோம். சேலரிஸ் எவ்வளோ, 2400, ரெண்ட் எவ்வளோ, 720, டெலிஃபோன் 200, பெட்டி எக்ஸ்பென்சஸ் 300. இதெல்லாம் வந்து பேங்க் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது நம்ம இங்கே போடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் த பிரான்ச். அதாவது ரெமிட்டன்ஸ்னால் என்ன, கேஷை தான் ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிரெடிட் சைடில் வருமா? ஸோ அதை நம்ம கிரெடிட் சைடில் போடுறோம். எவ்வளோனா 55,000 போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக்கை எழுதணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ, 2500. பேலன்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் அப்படின்னு வந்து 20 சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம போடுறோம், பெட்டி கேஷ் அப்படின்னு சொல்லி 20 போடுறோமா? இப்போ அவ்வளோதான், கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம போட்டாச்சு. இப்போ எங்கே வந்து பேலன்ஸ் வந்து டேலி ஆகுது அப்படின்றத பாருங்கள். எங்கே அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் அதிகமாக வரும், கிரெடிட் சைடில் தான் அதிகமாக வரும். எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 57,520 வருது. ஸோ கிரெடிட் சைடு வர ஷார்ட்டேஜ் வந்து நமக்கு என்ன, ப்ராஃபிட் வருமா? ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2,900 வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. அதை 2,900 வந்து நமக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா இந்த சம்மு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த மாடல் ஆஃப் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.